அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் நெஞ்சோடு கிழத்தல். குறள் எண் 1250. துன்னா துறந்தாரை நெஞ்சத்து உடையேமா இன்னும் இழத்தும் கவின். என்னோடு இருக்காமல் நீங்கிச் சென்றவரை என் உள்ளத்தில் வைத்திருப்பதால் என் அழகு மேலும் குறைந்து போகிறது. Since I am keeping my lover who had left me in my mind, I am losing my beauty. என் துழிப்பா, பிரிந்தவரை பிடித்து வைத்திருக்கிறேன் நெஞ்சத்தில், மெல்ல இழந்து கொண்டிருக்கிறேன் என் அழகை. பிரிந்தவரை பிடித்து வைத்திருக்கிறேன் நெஞ்சத்தில், மெல்ல இழந்து கொண்டிருக்கிறேன் என் அழகை என்று தலைவி இந்த குறள்ல சொல்றார். இதுக்கு கவிப்பேரரசு என்ன சொல்றார்? துறந்து போனார் என்று மறந்து போக முடிகிறதா? முடியவில்லை. நெஞ்சுக்குள்ளேயே வைத்திருக்கிறோம். முன்பு புற அழகை இழந்தோம், இனி அக அழகையும் இழக்கப் போகிறோம். புற அழகை ஏன் அவ இழந்தா? தலைவன் பிரிஞ்சு போனதுனால. அந்த தலைவன் உள்ள வச்சிருக்கும் போது அந்த அகத்தினுடைய அழகும் கெட்டு போகுது. பிரிஞ்சு போன தலைவனை வச்சிருக்கும் போது அகத்தினுடைய அழகும் கெட்டு போகுதுன்னு கவிப்பேரரசு அவர்கள் இதுக்கு சொல்றார். தலைவன் பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் தலைவனுடைய மனசுல தலைவன் இல்லாம இருக்க முடியுங்களா? திருமணத்திற்கு பிறகு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திவிட்டு அவள் வாழ்க்கையில், அவளுடைய அன்பில், அவளுடைய காதலில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திவிட்டு தான் தலைவன் வெளிநாடு சென்றிருக்கிறான். அப்போ அந்த தலைவனை மனதில் வைத்துக் கொண்டிருக்கும் தலைவி உண்ண முடியவில்லை, உறங்க முடியவில்லை, வெளி மூடவில்லை, முகம் கழுவவில்லை, பவுடர் போடவில்லை, சோப்பு போடவில்லை, மேக்கப் போடவில்லை, லிப்ஸ்டிக் போடவில்லை, பொட்டு வைக்கவில்லை, குளிக்க கூட இல்லை. இப்படி புற அழகை கெடுத்துக் கொண்டிருக்கிறார். இந்த புற அழகை கெடுத்துக் கொண்டிருக்கிறதுக்கு காரணம் என்ன? அகத்தில் இருக்கும் அவள் கணவன். இது மட்டும் இல்லைங்க, அவள் சரியா சாப்பிடறதில்ல, எந்நேரம் மேக்கத்தில் இருக்கா. அப்ப அவளுடைய புற அழகு இன்னும் மெலிஞ்சுதான் போயிருக்கும். அந்த ஒப்பனையினால புற அழகு ஒண்ணு, இயற்கையாகவே உடம்பு மெலிஞ்சு போய் ஒல்லி குச்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஆகி போகும் பொழுது அவளுடைய அழகு கெட்டுக்கொண்டுதான் இருக்கிறது. தலைவன் கணவன் திரும்பி மீண்டும் வரும்பொழுது இவளுக்கு அந்த அழகு இருக்காது. அவன் பிரிந்து போன போது இருந்த அழகு இப்பொழுது இருக்காது. அப்போ ஒருவேளை தலைவன் மறுபடியும் நம்ம விட்டு ஓடி போயிருவானோ அப்படிங்கிற சந்தேகமும் தலைவிக்கு அங்க வருது. அதனால என்ன சொல்றா, பேசாம தலைவனை மனசுல இருந்து தூக்கி எரிஞ்சிட்டோம்னா நம்ம புற அழகை மேம்படுத்தலாமல்ல, அக அழகையும் மேம்படுத்தலாமல்ல. அப்படி மேம்படுத்திட்டோம்னா தலைவன் வரும்போது நம்ம அழகா இருப்போம்னு நினைக்கிறா. ஆனா முடியல, அவனை தூக்கி எறிய முடியல. அதுதான் அந்த மனம் படும் பாடை தான், மனம் படும் புலம்பலை தான் ஐயன் இந்த குறள் அற்புதமாக சொல்கிறார். அதற்கு ஒரு அற்புதமான பாடல். நூலிடை மீதொரு மேகலையாட மாலை கனிகள் ஆசையில் வாட. நூலிடை மீதொரு மேகலையாட மாலை கனிகள் ஆசையில் வாட. ஏல பூங்குழல் இன்னிசை பாட எண்ணம் யாவும் எங்கோட. காலையில் உறங்கி மாலையில் எழுந்தாள், கண்கள் இரண்டில் நிம்மதியேது நிம்மதியேது நிம்மதியேது. நெஞ்சத்திலே நீ நேற்று வந்தாய், நேற்று முதல் ஓர் நினைவு தந்தாய். நினைவு தராமல் நீ இருந்தால் கனவுலகில் நான் வாழ்ந்திருப்பேன் என்று கண்ணதாசன் அவர்கள் சாந்தி என்ற படத்தில் எழுதிய பாடல். சுசிலா அம்மையார் குரலில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில். இந்த படத்துல சிவாஜி கணேசன் ஒரு சிகரெட்டை கையில் வச்சுக்கிட்டு ஒரு ஸ்டைலா குடிப்பார் பாத்தீங்களா? இதை பார்த்துட்டு தான் பல ரசிகர்கள் சிகரெட் குடிக்க ஆரம்பிச்சாங்களாம். அதுக்காகத்தான் நடிகர்கள்லாம் ஒரு முன்மாதிரியாக பல இளைஞர்கள் நினைக்கிறதுனால நல்ல விஷயங்களை திரைப்படங்களில் செய்ய வேண்டும், காட்ட வேண்டும், வன்முறையை தவிர்க்க வேண்டும், பல இச்சைகளை தூண்டும் காட்சிகளை தவிர்க்க வேண்டும், மது குடிப்பதை, புகைப்பிடிப்பதை, போதைப் பொருள் உபயோகிப்பதை தவிர்க்க வேண்டும் என்று பெரும்பாலான தலைவர்களும் அறிஞர்களும் சொல்றதுக்கு காரணம் அதுதான். இந்த பாட்டுல இன்னொரு சிறப்பான விஷயம் என்னன்னா, பாட்டு பாடினா ரொம்ப நல்லா இருக்கு. இதுல விசிலே ரொம்ப நல்லா இருக்கும். அது யார் விசில் அடிச்சாங்கன்னு தெரியல, அவ்வளவு அற்புதமா அந்த பாடல் இருக்கும். நீங்க கேட்டு பாருங்க. இப்படிதான் கண்களில் நிம்மதி இல்லாமல் தலைவி தவிக்கிறாள். அதைத்தான் இந்த பாடலும் சொல்லுது. அப்படி நிம்மதி இல்லாமல் அழகிழந்து கிடக்கும் தலைவிக்காகத்தான் இந்த குறளும் சொல்லுது. துன்னா துறந்தாரை நெஞ்சத்து உடையேமா இன்னும் இழத்தும் கவின். நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராமசெல்வரங்கம், ரிஷி நித்ராலய வழியை கிடம் சேலம் கள்ளக்குறிச்சி. நன்றி. டாக்டர் செல்வகுரு யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.